विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च अस्तामनकं च शिष्यं तं तोरकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नमः पुंसे पुराणाय पूर्णानन्दाय विष्णवे निरस्तनिखिल ध्वान्त तेजसे विश्वहेतवे नमः आचार्येभ्यः ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यः। நடுவுல கேப் ரொம்ப உழுதுட்டு, அதனால முதல்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு பண்ணுவோம். பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம், இந்த மூணும் மகாபாரதத்துல ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. ரத்னத்ரயம் மாதிரி மகாபாரதத்தினுடைய ரத்னத்ரயம் இந்த மூணு. ஏன் இந்த மூணுத்துக்கு அப்படி ஒரு பிராபல்யம், அது ஏன் அவ்வளவு வசத்தின்னு சொல்றோம் அப்படின்னாக்க, எவ்வளவு விதவ நீதி எல்லாம் இருக்கு, சிவசகஸ்ரநாமம் எல்லாம் இருக்கு, அதெல்லாமும் வசதி தான், எல்லாம் வசதி தான். ஆனா ஆச்சாரியார் பாஷ்யம் இந்த மூணுக்கு தானே எழுதினார். பகவத்கீதைக்கு எழுதினார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எழுதினார், சனத் சுஜாத்தியத்துக்கு எழுதினார். அதனால இது ரொம்ப ஃபேமஸா போயிடுச்சு. இது மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல வரக்கூடியதா இருக்கு. திருதராஷ்டிரன் விதுரனை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மரண பயம் வந்துட்டு, நீ எனக்கு நல்ல வார்த்தையை கொடு, நீ எனக்கு நீதி விதுர நீதியை சொன்னிய அதே மாதிரி வேதாந்தம் டீச்சிங்கையும் கொடுத்து அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன வேதாந்தத்தை நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன பயம் கேட்டார். மரண பயம் அப்படின்னாரு. அப்ப விதுரர் என்ன சொன்னார், மரணமா, மரணம்னு ஒண்ணு இருந்தா தானே பயப்படுறது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே. திருதராஷ்டிர குமாரோவை எப்புராண சனாதனஹா சனத் சுஜாதஹா புரோவாச்ச மிருத்யுர் நாஸ்தி பாரத. ஏ பாரதா, பரத வம்சத்து ராஜாவே, சனத் சுஜாத்தியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு சொல்லியிருக்கார், மிருத்யு நாஸ்தி, மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அல்லது சனத் சுஜாத்தியர்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய பித்தர்கள் இந்த 4 பேரும் நிவிருத்தி மார்க்கத்தை, நிவிருத்தி மார்க்க பிரவர்த்தகர்கள். இப்படி நிவிருத்தி மார்க்கத்தை ஜனங்களுக்கு, கல்யாணமே ஆகாம பிரம்மச்சரியாலிருந்து அவர்கள் இந்த ஞானியாக ஆனவர்கள் அப்படின்னு சொல்றது. பிரவருத்தி மார்க்கம்னா பிரம்மச்சாரியில இருந்து கிரகி பூத்வா, அதுக்கப்புறம் வனி பூத்வா, பிரவரஜே, அப்புறம் சன்னியாசம் வாங்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம். இவாளெல்லாம் எப்படின்னா, பிறக்கும் பொழுதே பிரம்மாவனுடைய புத்திரர்கள் இவர்கள்லாம் நேர ஞானத்துக்கு, சன்னியாசி துல்லியமா வாழ்ந்து ஞானத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். இதுல அந்த சனத்குமாரர் அல்லது சனத் சுஜாத்தியர்னு இருக்காரு, அவர் உங்களுக்கு வந்து சொல்றதுதான் நியாயமாக இருக்கும், நான் சொல்ல முடியாது உங்களுக்கு, நீங்க அண்ணாவா போயிட்டு, என்னால அவரை கூப்பிட்டு உங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சனத் சுஜாத்தியமானது மிருத்யு அப்படின்னு, சாவு அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நமக்கு ஒரே சந்தேகம் வருது, என்ன சார் சாவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றீங்களே, நம்ம நிறைய புராணங்கள்லாம் படிச்சிருக்கோமே இல்லையா? புராணங்கள்ல சத்தியவான் வந்து யமனோட ஆர்கியூ பண்ணி தன்னுடைய ஆட்டுக்காரான சத்தியவானை இப்படி எல்லாம் பண்ணிருக்காள, அத சத்தியவத காயாது பாசபந்தம் வசங்கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் நிச்சயமோ பலாத் அப்படின்னு சொல்லியிருக்கு.
நீங்க மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அதுக்கு ரூபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்றீங்க. ரூபம் இல்லாம அவர் எப்படி சார் மார்க்கண்டே அந்த சத்தியவான் மேல பாட்சத்தை போட்டு இழுத்தார் அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டது. அப்ப அவளுக்கு பதில் சொன்னார் 2வது சாப்டர்ல 6வது சாப்பா எம்எம்னு ஒருத்தர் மிருத்யு இருக்கு, அது யாரு அப்படின்னு பார்த்தானாக்கா 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கப்பா இல்லையா. அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த புராணங்களையெல்லாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள்லாம் மிருத்யுன்னு ஒண்ணு இருக்கு, அவர் அவ கர்மா முடிந்த பிறகு அவர் அழிச்சுட்டு போறார் அப்படி என்பதை நம்பக்கூடியதாக இருக்காரு. இன்னொரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, வேதாந்திகள். அவர்கள்லாம் யாரு அப்படின்னாக்க, இந்த நச்சிகேதஸுக்கு யம தர்மராஜா உபதேசம் பண்ண அந்த வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா அதுல அவர் என்ன சொல்ற, நான் யாருடைய பாபத்தையும் எடுக்கிறது இல்லப்பா, நான் யாருடைய புண்ணியத்தையும் எடுக்கிறது இல்லப்பா, அஜ்ஞானத்தினால மனுஷன் ஆவர்த்தமானதுனால இப்படி மோகத்தை அடைந்து அடைய, அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி சம்சாரத்துல திரும்பி திரும்பி அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி உழல்கிறார்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வேதாந்திகள் எல்லாம் இருக்கார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னாக்க, அவர்களுக்கெல்லாம் யம தர்மராஜான்றவர் பிரம்மஸ்வரூபம், சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு என்ன எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து இருக்கிறதுனால அந்த மிருத்யுன்றவரே இல்லாம போயிடுவார் அப்படின்னு ஒரு லாஜிக் சொன்னார். அதற்கு பிறகு போன கிளாஸ்ல 8வது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த மிருத்யுக்கு காரணம் என்ன அப்படின்னு. மிருத்யுவுக்கு காரணம் என்னன்னா அவித்யை தான் காரணம், இக்னரன்ஸ் தான் காரணம். எல்லாரும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் என்று நினைத்ததுனால யார் இப்படி நினைக்கிறாரோ அவளுக்குதான் இந்த மிருத்யுவானவர் உண்மையாக காணப்படுகிறார். யார் ஒருவன் உணர்கிறானோ இந்த சரீரத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறானோ, பிரம்மஸ்வரூபம் தான் நான் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களை 100% மனதில் நினைக்கிறானோ, அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த மிருத்யுவானவர் கிடையவே கிடையாது. மிருத்யுவானது ஒன் கிடையவே, பிரம்மஸ்வரூபம் தான் அவர் யம தர்மராஜா அப்படின்னு சொன்னார். அதனால அவித்யை தான் காரணம் இந்த மிருத்யுக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொன்ன. ஏன் இவர்கள் அஜ்ஞானமா இருக்கிறதுனாலதான் இந்த மிருத்யுவை பார்த்து பயப்படுகிறார்கள், அதனாலதான் திரும்ப திரும்ப யமத்தினுடைய வசத்துக்கு போகிறார்கள். யமனுடைய வசத்துக்கு போனதுனால இவர்கள் இறக்கிறார்கள், ஆனால் திரும்பவும் பிறக்கிறார்கள். ஏன்? இவர்கள் இதை நம்புகின்ற காரணத்தால், இந்த சரீரத்தை நான் என்று நம்புகின்ற காரணத்தினால இவர்களுக்கு கர்மாவல அவித்யை இருக்கு. அவித்யினால காமம் வருது, காமத்தினால கர்மா பண்ணுகிறார்கள். இப்படி மேலும் 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 இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால இவர்கள் மிருத்யு வசம் மாட்டிக்கொண்டு தவிர்க்கிறார்கள். ஆந்தி அதற்கு ஞானத்தை நம்புகிறவர்கள், வேதாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருத்யு என்று ஒன்று கிடையாது என்பதை தீர்க்கமாகவும் கிளியராகவும் அவர்கள் எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் என்று நினைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மிருத்யு என்பதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக மிச்சம். போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், தே மோஹிதா தத்வசே வர்த்தமானாஹ இத பிரேதா தத்ர புனః வதந்தி ததஸ்தம் தேவா அனுபரிப்ளவந்தே அதோ மிருத்யும் பரணாத் அபிபைதி அப்படின்னு 2வது அத்தியாயம் சனத் சுஜாத்தியத்துல 8வது மந்திரம் பார்த்தோம். போன கிளாஸ் பார்த்தோம். இந்த சம்சார சக்கரமானது எப்படி வருது இல்லையா, சம்சரன் அவதேஷ்டந்தே அப்படின்னு ஆச்சாரியார் நிற்கிறார். எதனாலன்னா மோகிதாக தத்வசே வர்த்தமானாக, ஏ மோகிதாக தத்வசே வர்த்தமானாக. சாதாரண மனிதர்கள், அவர்களுக்கு சாஸ்திர பிரஜை வேதாந்த பிரஜை இல்லாத காரணத்தினால இவர்கள் எல்லாம் கர்மாவசம் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். தத்வசே கர்ம வசத்திலேயே மாட்டிக்கொண்டு அந்த விகாரத்தின் வசம் வர்த்தமானாக அதிலேயே போகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இல்லையா, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை நான் நான் என்று நினைக்கின்ற காரணத்தினால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இத பிரேதாக
இறந்த பிறகு இதஹா இல்லையா கதஹா அப்படின்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்டு இல்ல போன பிறகு இத பிரேதாகா அவர்கள் பிரேதம் அப்படின்னு உணர்கிறார்கள். இப்படி இந்த இறந்த பிறகு இந்த சரீரத்தை விட்டதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, சாகும் பொழுது இந்த லிங்க சரீரத்தில் தான் நான் இருக்கிறேன், இந்த ஸ்தூல சரீரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறவர்கள் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்ட பிறகு லிங்க சரீரத்தை சூக்ம சரீரத்தை பிடித்துக் கொண்டு இந்த பாடியை மட்டும் இங்கேயே விட்டுவிட்டு அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவர்கள் என்ன புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு புனகா பதந்தி இந்த சம்சாரத்துல கீழே உழுந்து விட்டார்கள் இல்லையா. திரும்பவும் திரும்பவும் இந்த சம்சாரத்துல இந்த சரீரத்துல அஜானத்தினால இவர்கள் வந்து விடுகிறார்கள், திரும்பவும் கீழே விழுகிறார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்ற ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். ததஹா தம் தேவா அனுப்பிரதிபந்த பிறகு என்ன ஆச்சு, இவர்கள்லாம் தேவர்களுடைய வசமாக ஆக்கி விடுகிறார்கள் இல்லையா. எல்லா தேவதைகள் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அவளுடைய வசத்துக்கு போய் மாட்டிக்கொண்டிருத்து விட்டார்கள். பிளவந்தே இப்படி அவா கிட்ட போய் நல்லா மாட்டின்னு இருக்காங்க. அதனால என்ன ஆச்சு, அதஹா மிருத்யும் மரணாது அபிபைத்தி ஆகையினால மரணத்துக்கு பிறகு திரும்பவும் அந்த மிருத்யு விஷம் போய் இவர்கள் வசமாகிறார்கள் அப்படின்னு போன தடவை பார்த்தோம் 8வது ஸ்லோகத்துல. இதோட அப்போ மிருத்யுக்கு காரணம் என்ன, அவித்யை காரணம் அப்படின்னு சொன்னார். மோகம் தான் காரணம். மோகம்னா என்ன, எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல. எது ரைட்டு, நமக்கும் சூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரை சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்ற உண்மை இவர்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் தெரிந்த போதிலும் இவர்கள் அதை முழுமையாக நம்பாமல் இருந்த காரணத்தினால இவர்களுக்கு சாவு என்பது நிச்சயமாக ஆகிவிட்டது. இதை நம்பி இருந்தார்களேயானால் அவர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்தார்களேயானால் மிருத்யுவிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் அஜ்ஞான வசத்தினால அவர்கள் என்ன காமாதி விகாரங்களை போய் அஜ்ஞானத்தினுடைய எஃபெக்ட் என்ன, காமம், இன்னொரு பொருளை நம்பினார்கள். 2வது பொருள் ஒன்று இருக்கு, அது எனக்கு நன்மையை தரும் என்று கருதின காரணத்தினால காமம் வந்துருக்கு. நான் 2வது பொருளற்றவன் என்ற நாலேஜ் இல்லாதது அஜ்ஞானம். அது இல்லாம போச்சுன்னா இவன் என்ன பண்ணிச்சான், இன்னொரு பொருளை எனது என்று நினைக்க ஆரம்பித்தான். காமனை அது இருந்ததே ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன், மனைவி இருந்தால் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி நினைக்க ஆரம்பிச்சதுனால என்ன அர்த்தம், அதுலயே அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை சுழண்டு போயிடுச்சு. இப்படி இருக்கிறதுனாலதான் இவன் திரும்ப திரும்ப சம்சாரத்துல மாட்டிட்டு இறந்த பிறகு திரும்ப திரும்ப பிறக்கிறான் அப்படின்னு ஒரு காரணம். இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது இது பழசு. ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கேப் ஆனதுனால ஒரு பழசு எங்க இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக 8வது சொன்னேன். இதெல்லாம் போனவா கிளாஸ்லயே பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது 9வது ஸ்லோகம். கர்மோதயே கர்ம பலானுராகாஹ தத்ரானுயாந்தி நதரந்தி மிருத்யும் சதர்த்த யோகா அனவகமனாத் சமந்தாத் பிரவர்த்ததே போக யோகேன தேஹி. அவித்யதான் காரணம் மிருத்யுக்குன்னு ஒரு காரணம் சொன்னார். அவித்யைக்கு பிறகு காமம், இது 2 காமம். இந்த அவித்யையும் காமமும் வந்ததுனால அந்த காமத்துக்கு ஏத்த மாதிரி இவன் செயல்ல ஈடுபட வேண்டியது. இக்னரன்ஸ் இல்லையா, முதல் காரணம் அறியாமை. இந்த அறியாமையினால அவன் என்ன பண்ணா, ஆசைப்பட்டான். இந்த ஆசையினுடைய காரணத்தினால செயலில் ஈடுபட வேண்டியதாக ஆகிவிட்டது. இந்த செயலினுடைய ஈடுபட்டதுனால அந்த செயலுக்கு ஏற்றதான ஒரு பலனை இவன் அனுபவிக்க வேண்டியது. எல்லா செயல்களுக்கும் அதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. அந்த ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பலன் உண்டு இல்லையா. அந்த பலனை இவன் அனுபவிக்க, யார் செய்கிறானோ வினை விதைத்தவன் வினையா இருப்பான் இல்லையா, செய்தா அதை அனுபவித்துத்தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு சொல்ல போற கர்மோதயே கர்ம பலானு ராகாஹா அப்படின்றார். இவனுக்கு இந்த கர்மான்னு ஒண்ணு அஜ்ஞானத்தினால ஆசை வந்தது அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அவித்யா
காம கர்மா அப்படின்னு அடிக்கடி ஆச்சாரியார் சொல்றாரு. அவித்யினால காமம், காமனால கர்மா இல்லையா, காமனியினால கர்மா வந்தது. இந்த கர்மா வந்த பிறகு கர்மோதையே, இந்த கர்மா இருக்கக்கூடிய திசையில கர்ம பல அனுராகாஹா, அந்த கர்ம பலத்துல ஒரு ஆசை வருகிறது. ஏன்னா எதுக்காக செய்கிறான், அது முடிவு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அது முடிவு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அது நல்லதாக முடிய வேண்டும் என்று அதையே அனுராகம், அதிலேயே அவன் குறிக்கோளாக இருந்து கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கிறதுனால தத்ர அனுயாந்தி, அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டியதாக அனுயாந்தி, அந்த கர்மாவை தக்கின பலனை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் ந தரந்தி மிருத்யும், இவர்கள் அந்த மிருத்யுவை தாண்ட முடியாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த மிருத்யு வசத்துல மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இவர்கள் மட்டும் இந்த ஞானிகள் போல வேதாந்திகள் போல சதர்த்தயோக அனவகமனாது அனவகமாது சமந்தாத் இல்லையா, இவர்கள் என்ன பண்ண சதர்த்த யோகம், அது என்ன யோகம், ஆத்மஸ்வரூபம் தான் சத்வஸ்து அப்படின்னு தெரிந்து கொண்டு சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு அந்த உண்மையை இவர்கள் அறிந்திருந்தார்களே ஆனால் வேதாந்தம் படித்து, அப்பொழுது அந்த சத்தினுடைய அர்த்தத்தினுடைய யோகத்தினால இவர்கள் அந்த பிரம்மத்தை அறிந்திருப்பார்கள். இவர்கள் என்ன பண்ணா அனவகமனா இல்லையா, அவகமனம்னா அறிதல் இல்லையா, அனவகமனம் அப்படின்னா அர்த்தம் இதை அறியாத காரணத்தினாலதான் இவர்கள் என்ன பண்றாங்க, நாலா பக்கம் சமந்தா பிரவர்த்ததே, அங்க போனா சந்தோஷம் கிடைக்கும், இது போனா சந்தோஷம் கிடைக்கும், இத போனா சந்தோஷம் கிடைக்கும்னு நாலா பக்கம் சமந்தா பிரவர்த்ததே, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக ஆளா பறந்து அங்கேயும் இங்கேயும் போய் இவர்கள் என்ன பண்ண போக யோகேன தேகி, அந்த போகத்திலேயே இருந்ததுனால இவர்கள் திரும்பவும் ஒரு தேகத்தை அடைய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். ஆகையினால இந்த மிருத்யுக்கு காரணம் கர்மா அப்படின்னு சொன்னார். முதல்ல அவித்யா காமம், அவித்யா காம கர்ம வசாது சம்சாரா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னத அப்படியே சனத்குமாரர் சொல்றார் இல்லையா. சனத்குமாரர் உபனிஷத்துல கூறியிருக்கக்கூடிய கருத்தை கூறுகிறார். கர்மோதயே கர்ம பல அனுராகாக, இப்படியே இருக்கிறதுனால அந்த கர்மாவையே அனுபவிக்கிறதுனால அதை அனுபவிக்க வேண்டும். தத்ர அனுயாந்தி, அதை போய் அந்த வலையில போய் மாட்டி கொண்டார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் கர்மட்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருத்யுவை ஒரு நாளும் தாண்ட முடிவதில்லை. நதரந்தி மிருத்யும், ஏன் வேதாந்தம் இவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம்பா, அது ஒண்ணுதான்பா சத்து, பாக்கி எல்லாம் உலகத்துல அசத்து, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், தத் விதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்னு சொல்றது. பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் பொய் அப்படின்னு கூறின போதிலும் அந்த அர்த்தத்தை, அந்த அர்த்த யோகத்தை, அந்த ஞான யோகத்தை அனவகமாத் இல்லையா இவர்கள் அவகமனம் பண்ணவில்லை. அந்த ஒரு உண்மையை உணராத காரணத்தினால கர்மாவிலேயே நாலா பக்கமும் பிரவர்த்திக்கிறார்கள். சமந்தாத் பிரவர்த்தந்தே. இப்படி இருக்கக்கூடியவர்கள் போக யோகேன, இவர்கள் ஞான யோகத்துக்கு வராம இந்த போக யோகத்துடன் கூடியவர்களாக இருக்கிறதுனால தேகி இன்னொரு தேகத்தை அறிந்து திருப்பியும் தேகியாகி திருப்பவும் மிருத்யுவனுடைய வசம் போய் திரும்பவும் பிறக்கிறார்கள், உதிக்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். இப்படி இந்த சைக்கிள்ல போய் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தை பார்ப்போம். ஏவம் தாவது அவித்யா காமயோஹோ இல்லையா, இப்படியாக 8வது சாப்டர்ல இது இந்த 9வது ஸ்லோகத்துக்கு உபோத்காதம் இல்லையா சம்பந்தப்படுத்துறார். போன ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி சம்பந்தப்படுத்துறார், இப்படி அவித்யையும் காமத்தையும் சொன்ன பிறகு இதுதான் பந்தஹேதுத்வம் அபிஹிதம், இந்த அவித்யையும் காமம் தான் பந்தத்திற்கு, சம்சார பந்தத்திற்கு மிருத்யு வசம் போவதற்கு காரணம் என்று சொன்ன பிறகு பிறகு இதானி இப்பொழுது கர்மனாம் பந்தஹேதுத்வம் ஆக, கர்மாதான் இந்த பந்தத்துக்கு காரணம்னு அடுத்த ஹேதுவை கொடுக்கிறார். அதனால அது சொல்றதுக்காக இந்த கர்மோதையே அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியார் பாஷ்யம் பார்ப்போம். அமிருத்யு கர்மனா கேச்சித்து, சில பேர் என்ன சொன்னாங்க,
இல்லையா? கர்மாவனாலேயே அமிர்த பாவத்தை அடையலாம் அப்படின்னு சில ருச்சிகார மதங்கள்லாம் அந்த காலத்துல கர்மாவை நீங்க செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால், நல்ல கர்மாவை பண்ணி 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 கொண்டு வந்தீர்களே ஆனால், அந்த கர்மாவை உங்களுக்கு ஒரு நாள் இந்த கர்மாவிலிருந்து விடுபடை செய்து மோட்சத்தை அடைய செய்து மிருத்யுவின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அந்த பிலாசபியர் நம்ம ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா வேதமானது ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்மாவனாலும் ஒரு நாளும் அது நாஸ்தி அகிருத கிருதேன அப்படின்னு வேற சொல்லிவிட்டார். பரீட்சலோகான் கர்மிச்சுதான் பிராமணா நிர்வேதமாயார் நாஸ்தி அகிருதா கிருதேன. அகிருதமான மோட்சம் கிருதேன கர்மனா வராது அப்படின்னு சொல்லி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் சூத்திரத்திலே ஆச்சாரியர் என்ன சொன்னா, அத சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அதஹா அக்காரணத்தினால். எக்காரணத்தினால்? கர்மனா மோட்சா ந லப்யஹா. கர்மாவனால மோட்சமானது ஒரு நாளும் கிடைக்காது. அதனால அதஹா பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவியம். அந்த பிரம்மத்தை நீங்கள் அறிந்துதான் ஆகணும், மோட்சம் வேணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லையா? இப்படி அவர்கள் சொன்னது தப்பு. சில மதாந்தரர்கள்லாம் இப்படி பேசிட்டார்கள். அமிர்த்யு கர்மனா கேட்குது. இந்த அமிர்த்யு பாகவமா கர்மாவத அடையும் அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். அவர்களுக்கு கர்மனா அமிர்தத்துவம் பவதி. இது கர்மாவனாலே அமிர்தத்துவம் கிடைக்குமே, பக்தி இருந்தா கிடைக்குமே அப்படின்னு சில பிராசகர்கள் நினைத்தார்கள். அது தவறு. எது மதாந்தரம் உபன்யஸ்தம். அந்த மதாந்தங்களை எல்லாம் நம்ம பத்தி பேசினோம், இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். தன் நிராகரோதி, அது இல்லவே இல்லை. கர்மா மேலும் மேலும் இவனை அஜ்ஞானியாக ஆக்கும், திரும்ப திரும்ப இவனை சம்சாரத்துக்கு கொண்டு வருமே தவிர ஒரு நாளும் கர்மா இவனை காப்பாற்றாது. அந்த கர்மாவை விட்டு ஞானத்தை இவன் சரணடைகிற வரைக்கும் இவனுக்கு விடிமோட்சமே கிடையாது, மிருத்யுவனுடைய வசத்துலதான் மாட்டுவான் அப்படின்னு அதை சொல்லணும். அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சனத்சுஜாதியர் திருதராஷ்டிரனுக்கு சொல்றார் வேதாந்த தத்துவத்தை. ந கேவலம் கர்மனா அமிர்தத்துவம் ந பவதி. இது பாருங்க, கர்மாவனால அமிர்தத்துவம் கண்டிப்பா வராது. கேவலம் ந பவதி, அது மட்டும் இல்ல. ந கேவலம் தத்து, கர்மாவனால ஒரு நாளும் அமிர்தத்துவம் வராதுப்பா. அது மட்டும் இல்ல. கர்மனா அமிர்தத்துவம் ந பவதி ந கேவலம் தத்து, அது மட்டும் இல்ல. அபிது, மேலும் கர்மோதயே கர்மனாம் உற்பத்தௌ. இந்த கர்மா அவனுக்கு அவித்தியினாலையும் காமத்தினாலையும் உதயமான இந்த கர்மா, அந்த கர்மனாம் உற்பத்தோ, இந்த கர்மா ஆரம்பிச்சதே ஆனால் அந்த கர்மா அவனுடைய பலத்தை அனுபவிக்கணும் என்னக்கூடிய ஆசை அவனுக்கு ஏற்படுகிறது. கர்ம பல அனுராகாக சந்தகா. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பலத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள். தத்திர தஸ்மின் கர்ம பலே அனியாந்தி. அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த கர்ம பலன் எந்த வழியில போச்சோ அப்படியே அவர்களுடைய மனதும் போய் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறார்கள் அஞ்ஞான ஜனங்கள். எஸ்மாத்து தத்திரைவ அனியாந்தி. ஏன்? இவர்கள் எப்பொழுதும் பலத்துல ஆசைப்பட்டுதானே ஆசைப்பட்டார்கள். அது கிடைக்கணும் ஆசைப்பட்டா அந்த அது கிடைக்கிறது. அந்த கிடைக்கிறதுலயே குறியாக இருந்தார்கள். அதையே அந்த பலனை அனுபவிக்க வேண்டிய கர்மா, அந்த கர்மாவுக்கு உண்டான இன்னொரு ஆக்ஷனை இவர்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும். எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் எ ரியாக்ஷன் இல்லையா? அந்த ரியாக்ஷனுக்கு இவர்கள் ஆட்கொள்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதஹா ந தரந்தி மிருத்யும். அக்காரணத்தினாலேயே இவர்கள் இந்த மிருத்யுவை, இந்த சம்சாரத்தை இவர்கள் தாண்டுவதில்லை அப்படின்னு முதல் லைன்ல சொன்னார். அது மட்டும் இல்ல, கேவலம் கர்ம பலத்தா அமிர்தத்துவம் இந்த கர்மாவனால திரும்ப திரும்ப அவர்கள் இந்த சம்சாரத்திலேயே உழைக்கிறார். புனகா புனகா ஜென்ம மரணாத்மகே சம்சாரே பரிவர்த்தந்தே இத்யர்த்தஹ. திரும்ப திரும்ப இந்த ஜனன மரணாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், இதைத்தான் மிருத்யு என்று கூறுகிறோம். இதுல பரிவர்த்தந்தே, தீர சுழட்டு கொண்டிருக்கார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேசன். திரும்பியும் ஒரு அம்மா வைத்துக் கொள்ள போகிறார்கள், திருப்பியும் வெளியில வருகிறார்கள், திருப்பியும் கர்மாவை பண்ணிக்கிறார்கள், துட்டு சம்பாதிக்கிறார்கள், இப்படி போறார்கள். திரும்பவும் வேதாந்த பக்கம் திரும்பவே மாட்டான்றான், திரும்பவும் இருக்கிறான், திரும்பவும் இப்படி எத்தனையோ பிறவிகளை அடைந்து விட்டான் இல்லையா? நல்ல பிறவி, கெட்ட பிறவி, மான் பிறவி இல்லையா, கிருமி பிறவி, அப்புறம் மரமாக இருக்கக்கூடிய பிறவி, இப்படின்னு யானை பூனை ஆடு மாடுன்னு இப்படியே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள்.
இந்த மனிதர்கள் பரிவர்த்தந்தே இத்யர்த்தः. கஸ்மாத் புனः கர்மோதே கர்மபல அனுராகாக தத்ரைவ பரிவர்த்தந்தே. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? கர்மாவிலேயே இருக்கிறதுனால அதுலயே சுத்தி கொண்டிருக்கிறான், இவன் வெளியிலேயே வரதில்லைன்னு. அவன் வெளியில வரணும்னா ஞானம்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்கார், அந்த இறைவனானவர் என்னை தவிர வேறில்லை அப்படின்ற ஒரு அறிவானது ஏற்படவே மாட்டேங்குது. நான் வேற இறைவன் வேற என்றே நினைத்து கொண்டே இருக்கிறானவன் இல்லையா? இப்படி இருக்கிறதுனால சதர்த்த யோக அனவகமாது இல்லையா? ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத். ஏகமேவ அத்விதீயம் மன்ன, அப்பா சத்தாக இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், இந்த பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் அசத்துத்தான் அல்லது சத்து இல்லாம இருக்கிறதுதான் அப்படின்னு இருக்கிறது ஒண்ணுதான். இருத்தல் அப்படின்னு அத்தி தேவோபலப்தியா அப்படின்னு சொல்லிருக்கு. இது இருக்கு, அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற இந்த ஞான யோகத்தை அனவகமா இதை அறியாத காரணத்தினால சதர்த்தேன யோகா சதர்த்த யோகா சதர்த்த யோகா அப்படின்னு மூலத்துல இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா சதர்த்தேன யோகா சதர்த்த யோகா ஞான யோகா, அந்த சத்திலேயே இருக்கக்கூடிய ஞானம். அது என்ன? பரமாத்மனா யோகா, அந்த பிரம்மத்தோட இருக்கக்கூடிய அந்த ஞானம் தான் பரமாத்ம யோகா ஞான யோகா அப்படின்னு அர்த்தம். அஸ்ய இப்படி இருக்கக்கூடியவனுக்கு சதர்த்த யாகஸ்ய ஏகத்வஸ்ய, இப்படி இருக்கக்கூடியது இருக்கிறது ஒரு சத்து தான், அது ஒண்ணுதான், ஏகம் ஏவ அத்விதீயம்னு. இந்த விஷயமானது அவனுக்கு அனவகமா, இது அவனுக்கு அவகமனம் ஆகவில்லை, இது அவனுக்கு அறியாத காரணத்தினால் அனவகமா, இது அறியாதனால சுவாத்மனஹா சிதானந்த அத்விதீய பிரம்மபாவன பிரம்மபாவ அனவகமா. நானே இந்த ஆத்மா, என்னுடைய ஆத்மா நான் எனக்கூடியது சுவாத்மனஹா சிதானந்தம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் தான் நான் அப்படின்னு தெரியாமல் நான் இன்னார். அவன் எப்படி நினைக்கிறான்? ஐ ஆம் திஸ் பாடி அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்? ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டின்னு பிராணமய கோஷத்தோட சேர்ந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னு மனோமய கோஷத்தோட இருந்தான். ஐ எம் எ மேல், ஐ எம் எ ஃபீமேல், ஐ எம் எ டாக்டர், ஐ எம் எ பிராமின் இப்படின்னு விஞ்ஞானமய கோஷத்தோட சேர்ந்துட்டு இருக்கான். ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு ஆனந்தமய கோஷத்துல. இது எல்லாம் பொய்யப்பா, இதுக்கு வேறான ஸ்வரூபம் தான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? பஞ்சகோஷ அதீதமான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஸ்தூல சூக்ம காரண ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரத்துல நீ முடிச்சுட்டு இருக்கிறதப்பா, நீயே பாக்குற, நீ கனவு கண்டது உனக்கே தெரியறது, நீ தூங்கினது உனக்கே எப்ப தெரியறதோ, இந்த மூணையிட நீ வேறானவன் அல்லப்பா அப்படின்னு சொல்லி உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான்பா அப்படின்னு சொல்லி சத்து சித்து ஆனந்த அத்விதீய ஸ்வரூபம் பிரம்மபாவம் அப்படின்றதை அனவகமா, இதை அறியாததுதான் இந்த கர்மால போய் இவன் மாற்றின்றதுக்கும் விருத்தி கிட்ட போய் மாற்றின்றதுக்கும் காரணம் இத்தியர்த்தா. அதனால இவன் என்ன பண்ணா, இது தெரியாதனால சமந்தாத் பிரவர்த்ததே அப்படின்னு மூலம். சமந்தாத் சமந்ததா பிரவர்த்ததே, இந்த போக யோகத்தினால இந்த விஷய ரசத்துல அந்த புத்தியினால அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும். பணம் வேணும், அது வேணும், இது வேணும், ஆசையா இருக்கு, வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு இதுலயே தன்னுடைய வாழ்நாளை முழுக்க செலவழிச்சு பசங்களுக்காக இது அழிஞ்சு வேதாந்த பக்கமே தலையிடாம இறந்தும் போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களே நாம என்ன பண்ண முடியும்? அவர்கள் திரும்பி பிறந்துதானே ஆகணும் இல்லையா? அவர்களுடைய ஆசையோட இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரீரத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. யதாகி அண்டஹா நிமன்ன உன்னத கண்டகஸ்தாலீஷு பரிபிரமதி. எப்படி இந்த சம்சார மார்க்கம் இருக்க, இது ஒரு துக்க சாகரம். இந்த துக்க சாகரம் எப்படின்னா முள்செடிகள் நிறைந்ததான ஒரு காடு இல்லையா? நின்ன உன்னத கண்டகஸ்தானம் இல்லையா? இது முள்செடி நிறைந்ததான காட்டு. இந்த காட்டுக்குள்ள யதாகி அண்டஹா, ஒரு குருடம் போய் மாட்டின்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான்? இங்க போனா மரம் இடிக்கிறது, குருடன் இல்லையா? இந்த பக்கம் போனா முள்ளு குத்துறது, அந்த பக்கம் போனா செடியா இருக்க காலை வைக்க பயமா இருக்கு, அந்த பக்கம் போனா பாம்பு ஓடுறது, தேள் ஓடுறது,
இப்படி போய் ஒரு குருடை எப்படி படர்ந்த காட்டுல போய் மாட்டின்றான்னாக்கா அவன் வாழ்க்கையை எப்படி தவிப்பானோ, ஐயோ வெளியில வர மாதிரி இப்படி அதே மாதிரிதான் ஏவம் இந்த அஜ்ஞானியும் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் இல்லாத காரணத்தினால இவனுக்கு விவேகஹீனஹா டிஸ்கிரிமினேஷன் என்ற ஃபேக்கல்ட்டியே போயிட்டு எது நல்லது நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக எனக்கு இந்த இன்டெலெக்டை பகவான் கொடுத்திருக்கார், அந்த இன்டெலெக்டை வைத்துக் கொண்டு நான் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டாமா இந்த ஜென்மாவில அப்படின்னு இவன் யோசிக்கவே இல்லை இல்லையா. யோசிக்காம வெளியிலேயே பொருள்களை பார்த்து கொண்டு அப்படியே கொடுப்போம், காட்சி இல்லையா, ஆபீஸ், பணம் இப்படியே பண்ணதுனால அவர்களுடைய வாழ்க்கை மிருத்யு வசமாக அவர்கள் யமனுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். யமன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு சம்சாரத்துல. இப்படி ஏன் காரணம் என்ன? விவேகஹீனா. விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? எது அல்லது எது கெட்டது? பிரம்ம சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா. பிரம்ம ஒன்றுதான் சத்தியம், அதை தவிர எல்லாம் பொய் என்ற அறிவானது அவனுக்கு ஏற்படவில்லை. இந்த விவேகம் இல்லை, இந்த பிரிச்சு அறியும் தன்மை அவருக்கு போய்விட்டது. விவேகஹீனஹா. அதனால சர்வத்திர எல்லா பக்கமும் விஷய சுக ஆகாங்கையா, எப்ப பார்த்தாலும் விஷய சுகத்திலேயே ஈடுபட்டு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, பையனுக்கு அதை சேர்த்து வைக்கலாமா, பொண்ணு அதை சேர்த்து வைக்கலாமா, வாழ எப்படி கூட இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை பரிபிரமந்தி. இப்படி பிரமத்துல மாட்டிட்டு இங்கேயே இந்த உலகத்திலேயே சுழண்டு கொண்டு சம்சாரத்திலேயே சுழண்டு கொண்டு இருக்கிறான். கர்மாவனால அவித்யா காமத்தினால சுழல்கிறான்னு சொன்னார். இப்போ கர்மாவனால சொல்கிறான்னு சொன்னார். மேலும் இவனுடைய பரிதாபத்தை நாம நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல போறார். கிஞ்ச இல்லையா, மேலும் தத்வை மகாமோகனம் இந்திரியானாம் மித்யார்த்த யோகேஸ்ய கதிர்ஹி நித்யா மித்யார்த்த யோகாபிஹதாந்தராத்மா ஸ்மரன் உபாஸ்தே விஷயான் சமந்தாத். தத்வை மகாமோகனமிந்திரியாணாம் மித்யார்த்த யோகே அஸ்ய கதேர்ஹி நித்யா மித்யார்த்த யோக அபிஹதாந்தராத்மா ஸ்மரன் உபாஸ்தே விஷயான் சமந்தாத். விஷயான் சமந்தாத் ஸ்மரன் உபாஸ்தே. அது பின்னாடியே போயிட்டு இருக்கான், விஷயங்கள் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னா தத்வை அது இந்த விஷயத்துல இந்த அனுபவிக்கக்கூடிய மோகனத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா மோகனத்துல மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன பண்றாங்க? மகாமோகனம் தத் வை, இதுதான் மகாமோகனம். இவர்கள் இந்திரியங்கள் சொல்லபடியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஞானத்து உள்ளே வராம கண்ணு எதை கேட்கிறதோ அதை அனுபவிக்கிறோம் நினைக்கிறார்கள். நாக்கு எதை சுமக்கணும்னு நினைக்கிறதோ அதை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூக்கு எதை நுகரணும்னு நினைக்கிறதோ அதையே நுகர்கிறார்கள். உடம்புக்கு சௌக்கியமாக இருக்கணும், ஸ்பரிசம்ன்றதுக்காக கட்டில் வேணும், மெத்தமான வேணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். எப்படி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி எல்லாத்தையும் அந்தந்த வழியில இந்த இந்திரியங்களை வைத்துக் கொண்டு அந்தந்த விஷயங்களிலேயே போய்விட்டது. எல்லாம் பொய்யான இந்த விஷயங்கள் இல்லையா. இதுல பொய்யான இந்த விஷயங்களுடையோட சேர்ந்ததுனால இந்த இந்திரியங்கள் மித்யார்த்த யோகத்தினால இவனுடைய கதியானது என்ன ஆயிருக்கு? திரும்ப 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 நித்தியமா இவன் மிருத்யுவனுடைய வசம் ஆகும்படியாக ஆகிவிட்டது. காப்பாற்றவே முடியல இவங்களை. மித்யார்த்த யோக அபிஹதாந்தராத்மா இல்லையா. இது என்னாச்சு? இவன் மித்யார்த்த சர்வம் பிரம்ம சத்தியம் தத் வதிரிக்தம் சர்வம் மித்யா. பிரம்ம ஒண்ணுதானே சத்தியம். பிரம்மத்தை தவிர, இறைவனை தவிர பாக்கி எல்லாம் மித்தியை தானே. அந்த மித்யார்த்த யோகத்தினால மித்தியினுடைய சேர்ந்ததுனால இவனுடைய ஆத்மாவானது உண்மையான சொரூபமானது அபிஹதாக அடிபட்டு போயிடுச்சு. He forgets that he is அந்தராத்மா, எங்க இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அவனுடைய சம்சாரத்துல மாட்டிட்டு இவனால வெளியில வர முடியல. அதனால என்னாச்சு? இவனுடைய உண்மையான சொரூபம் அடிபட்டு போயிடுச்சு. உண்மையான சொரூபம் அடிபட்டு போனதுனால என்ன ஆச்சு? சமந்தான் விஷயான் ஸ்மரன்னு பார்த்து அந்த விஷயங்களிலேயே திரும்ப திரும்ப நாடி அதையே நினைத்து நினைத்து அதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்றே உழன்று இவன் வாழ்க்கையை அழைத்துக் கொண்டு மிருத்யுவனுடைய வசம் சென்று விட்டான் அப்படின்னு சொல்றாரு.
சரி சார், தத்வை மகாமோகனம் அப்படின்னாரு. அது என்ன மகாமோகனம் அப்படின்னா, மகாமோகனம் தான். மோகனம்னா என்னன்னா ஒரு காரியத்தை எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அஞ்ஞான நிலைக்கு பேரு மோகம் அப்படின்னு, டெல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படிப்பட்ட டெல்யூஷன்? வாழ்க்கையே போகக்கூடிய அளவுக்கு எது ரைட்டு எதுல இருக்கு தெரியாத ஒரு மனுஷன் வாழ்க்கையை வீணடிக்கிறான்னு சொன்னா அது மகாமோகம் இல்லையா? எது ராகாபிபூதஸ்ய இந்திரியாணாம் விஷயே சுவர்த்தனம் தத் மகாமோகனம். ராகா இல்லையா, ஆசையின் வசப்பட்டு, அபிபூதஸ்ய அதுக்கேத்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டான். செயல்கள்ல எப்படி ஈடுபட்டான்? இந்திரியங்கள் மூலமாக விஷயத்தோட சம்பந்தம் வச்சான். கண்ணு சொல்றதெல்லாம் கேட்டான் இல்ல, எது பாக்குறதோ அதையே பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், எது கேட்கறதோ அதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான், எதை சாப்பிடணுமோ எப்ப பார்த்தாலும் சபலம். இப்படி இந்திரிய வசத்துல மாட்டின்ற விஷயேஷு வர்த்தனம், இந்திரியத்திலேயே அப்படியே வாழ்க்கை முழுதும் அதுலயே இருந்துட்டான். அப்படி இருக்கக்கூடியது வாழ்க்கை இருக்க, இதுக்கு பேர் தான் இந்த சம்சாரத்துல மாட்டின்றான். இதுக்கு பேர் மகாமோகனம் அப்படின்னு பேரு. மகாமோகத்துல மாட்டின்னு இருக்கான். ஏததுக்தம் பவதி யஸ்ய விஷயேஷு அவாஸ்தவ புத்திஹி தஸ்ய இந்திரியாணி விஷயேஷு ந பிரவர்த்தந்தே. விஷயங்கள்ல அப்பா இது பராஞ்சிகாணி வேதனத்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரஹ ஆத்மானமைக்ஷது ஆவருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு கதோபனிஷத்துல யம தர்மராஜா நச்சிகேதஸுக்கு சொல்லி தர்றாரு. அப்பா பகவான் நம்ம எல்லாரையும் இம்சை பண்ணிட்டார். எப்படி இம்சை பண்ணார் தெரியுமா? கண்ணை வெளியில படைச்சார், காது வெளிப்பொருள்களை கேட்கிற மாதிரி படைச்சார், மூக்க வெளிப்பொருள்களை நுகரும்படி படிச்சார், நாக்க வெளியில இருக்கக்கூடிய பொருளை சுவைக்கும்படி படைச்சு எல்லாத்தையும் வெளிநோக்கி படைச்சதுனால நம்ம புத்தி எல்லாம் வெளியிலேயே போற மாதிரி இருக்கு. யாரோ சில பேர் தான் ஐயோ இப்படி என்ன என் காது இப்படி போறது, என் மூக்கு இப்படி போறது, சொல்றதை கேட்கணும்னா இதுக்கா பிறந்தேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. யாரோ ஒருத்தன் கஷ்டித் தீரஹா, யாரோ ஒருத்தன் தான் இந்த கண்ணுல இருந்து அதை இழுத்துக்கலாம், காதுல இருந்து இதை இழுத்து ஆவருத்த சக்ஷுகு, கண்ணு காது இழுத்து அந்த உள்ளுக்குள்ள பாக்கணும். எக்ஸ்ட்ரா வர்த்தா நான் இருக்கக்கூடாது, தகராகாசத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை நான் அறிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன், அமிர்தத்துவத்தை நானும் அடைய வேண்டும், மிருத்யுனுடைய வசம் போகக்கூடாது என்று யாரோ சில பேர் கச்சித்து தீரா, யாரோ ஒருத்தன் தான் தீரன். அவன் என்ன பண்றான்? ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன்னு இல்லையா? அப்படி இந்த அமிர்தத்தை குறைக்கக்கூடிய யாரோ ஒரு தீவன் தான் அப்படி பண்றான். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் எங்க எக்ஸ்ட்ராவர்ட்டா இந்த விஷயத்திலேயே பொழுது விடுகிறார்கள். தஸ்ய விஷயேஷு பிரவೃತ್ತಿ அபாவாத்து, யார் ஒருத்தன் இப்படி எஸ்ய விஷயேஷு அவாஸ்தவ புத்தி, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வாஸ்தவ புத்தியே இல்லை. வஸ்து ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம்னு தெரிஞ்சவன் தப்பிச்சுட்டு போயிருக்கான். இவர்கள்லாம் தெரியாத காரணத்தினால அந்த அவாஸ்தவமாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயே புத்தியை வைக்கிறதுனால தஸ்ய இந்திரியாணி விஷயேஷு இல்லையா, அதுலயே பிரவர்த்திக்கிறது. ஆனா இது வாஸ்தவம் இல்ல அப்படின்னு, இதெல்லாம் அவாஸ்தவம் அப்படின்னு இருக்கக்கூடியவன் இந்த விஷயங்களில் ந பிரவர்த்தந்தே, அவன் ஈடுபடுவதில்லை, அவன் தான் தீரன் விவேகி. தஸ்ய விஷயேஷு பிரவೃತ್ತಿ அபாவாத், இப்படிப்பட்டவர்கள் இல்லையா புத்திசாலிகள் விஷயங்கள் இல்ல, விஷயங்கள் அப்படின்னாக்க கண்ணுக்கு உண்டான விஷயம், காதுக்கு உண்டான விஷயம் போன்ற போக பொருள்களில் பிரவೃತ್ತಿ அபாவாத்து, இவர்கள் ஈடுபடுவது இல்லாததுனால பிரத்யேகாத்மனியே அவர்களுக்கு ஆத்மாவுள்ளேயே அடையணும் 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 என்ற ஆசை அவர்களுக்கு வருகிறது. அப்படி பண்ணாதான் மோகன நிவர்த்தி. இந்த மோகனத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கு, ஆத்மா பிரம்மமும் ஒண்ணுன்னு வேதாந்தத்துக்கு வர்றது ஒண்ணுதான் ஒரு வழி. அப்படி இல்லாதவர்கள் எஸ்ய விஷயேஷு வாஸ்தவ புத்தி தஸ்ய இந்திரியானாம் பராக்பூதேஷு விஷயேஷு பிரவர்த்தத்வாத், இப்படி வாஸ்தவ புத்தி அல்ல விஷயத்துல வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய இந்திரியத்தை போக்குறதுனால இவர்கள் ஜெயிக்கப்பட்டு விஷயங்களிலேயே நாட்டம் அடைந்ததுனால ந சக இமம் சத் அத்விதீயம் பிரத்யக்பூதம் பரமாத்மானம், அவர்கள்
சத்தாகவும் அத்விதீயமாகவும் இருக்கக்கூடிய நானே பரமாத்மா எனக்கூடிய அந்தராத்மா பிரத்யேகாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மானம் இல்லையா, ஆத்மத்வேன சாட்சாத் ஜானதி, அவர்கள் ஆத்மாவாக அறிவதில்லை இல்லையா. அதுதான் சொல்லி இருக்கு. ஏன் அப்படி அறிவதில்லைன்னா, இவர்கள் புத்தி முழுக்க வேதாந்தத்துக்கு வராமைய ஸ்திரீ பிண்ட சம்பர்க்க கலுஷி கிருத சேதசா விஷய விஷயாந்தாக பிரம்மண ஜானந்தி. ஸ்திரீ இல்லையா, அந்த மோகத்திலேயே இருக்கிறாங்க, காம மோகங்களிலேயே சம்பர்க்கத்தினால தன்னுடைய மனசு இந்திரியங்கள் எல்லாம் அந்த காமத்தின கலுஷீகிருத்தம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு, கலிசி கெட்டு போயிடுச்சு. அதனால இவருடைய புத்தி என்ன ஆச்சு, விஷயத்தை குருடர்கள் எப்படி போறார்களோ அப்படி இருந்து கொண்டு பிரம்ம ந ஜானந்தி, இந்த பிரம்மத்தை அறியாமல் போகிறார்கள் அப்படின்னு இந்த மகாமோகனம் திரும்ப திரும்ப விஷயத்திலேயே இவனை தள்ளுகிறது அப்படின்னு பகவான் மனு ததாச்ச ஆக பகவான் மனுகு மனுஸ்மிருதியில நம்மளுடைய மனுவன் என்ன சொல்றாரு, ந ஜாது காமஹா காமான் காமானாம் உபபோகே ந சாமியதி. ஐயோ, ந ஜாத்து இவர்களுக்கு ஒருபொழுதும் புரிய மாட்டேங்கிறது. ஆசைப்படுகிறார்களே, ஒரு ஆசையை அனுபவித்த பிறகு என்ன இவருக்கு வைராக்கியம் வரமாட்டேன்றது. இவர் என்ன பண்ண மேலும் மேலும் ஆசைப்படுவதற்காக அது தூண்டுகிறது இல்லையா. ஒரு தடவை அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டானே ஆனால் அது ரொம்ப பிடிச்சது, ஆனால் அடுத்தது ஒரு மாசம் ஆச்சு, என்ன பசங்க கேக்குறாங்க, அப்ப அந்த ஹோட்டலுக்கே போலாமே அப்படின்னு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இது மேலும் மேலும் வளர்வதற்கு காரணமாக ஆகிறது தவிர இந்த காமனையானது ஒரு தடவை அனுபவிச்சாச்சு, விட்டு தள்ளுங்க, இனிமேல் பட்டு இப்படி வாங்கல அப்படின்னு நிலைமைக்கு இல்ல. எல்லா காமனையும் இப்படித்தான் இருக்கு, அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிலேயே பிரவருத்தி வருகிறது. காம யதா அன்ன ஜாத்து காமஹா காமானாம் உபபோகேன சாமியத்தி. அது ஒரு காமனை அறிந்த பிறகு அது அடங்குவதே இல்லை, அது திருப்பி திருப்பி அது எழும்புறது இல்ல. அபிஷா கிருஷ்ணவத்மா இவ எப்படி இல்லையா, அந்த நெருப்புல கிருஷ்ணவத்மான அக்னியில நீங்க பாட்டுக்கு சமித்த போட்டுட்டே இருந்தா அது என்ன பண்ணும், பூயகாயேவ அபிவத்தது, மேலும் மேலும் வளருமே தவிர நீங்க அதுக்கு தீனி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த நெருப்புக்கு நீங்க இப்ப இந்தனம் போறதை நிறுத்தினாதான் அது சாமியமாகும். நீங்க இந்த காமன் இன்னொரு காமன் இந்த காமன்னா அது அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு, காமனைகள்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு. இது ததச்ச மித்யார்த்தைஹி அவித்யா பரிகலிதைஹி சப்தாதி விஷயைஹி யோகஹா பவதி. ஆகையினால பொய்யான அவித்தியினால இவர்களுக்கு சப்தாதி விஷயம், சப்த ஸ்பரிச ரூபாதி விஷயங்களிலேயே யோகஹா ஒரு அட்டாச்மெண்ட் ஆனது இவர்களுக்கு ஏற்படுகிறது. தஸ்மின் மித்யார்த்த யோகே, இப்படி பொய்யாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்டாச்மெண்ட்னால அவன் அஸ்ய தேகினஹா கதிஹி, இவனுக்கு திரும்பவும் அஸ்ய இந்த தேகத்தை உடைய இவனுக்கு கதிஹி சம்சார கதிஹி, சம்சார கதியானது இவனுக்கு நித்தியமா நியதமாக ஆகிவிட்டது. திரும்பி திரும்பி பிறக்கிற மாதிரி திருந்தவே இல்லை, திரும்ப திரும்ப இவன் பிறக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பிரசித்தம் ஹி ஏதது இல்லையா, ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது. சுவாத்மபூதம் பரமாத்மானம் அனவகமஸ்ய விசேஷு பிரவர்த்தமானாக, ஆத்மபூதமாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவை வேதாந்தத்தின் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக தன்னுடைய குருவனுடைய பக்தியின் மூலமாக அடைய வேண்டிய இதை அடையாமல் போனதனால அறியாமல் போனதனால விஷயங்களில் அவன் பிரவர்த்திக்க ஆரம்பித்தான். சத்சங்கம் இல்ல இல்லையா, சத்சங்கம் இல்ல, குருவனுடைய கைடன்ஸ் இல்ல, வேதாந்தத்தினுடைய பிரவர்த்தி இல்லை என்றால் அவன் என்ன ஆகிறான், விபரீதமான மார்க்கத்துல விஷய மார்க்கத்துல போய் பிரவர்த்தித்து எப்ப பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்லயே இருக்கான். யாரால் பாண்ட் என்ஜாய் அப்படின்னு நினைக்கிறான், யாரால் பாண்ட் நோ பிரம்மன்னு தோணல அவனுக்கு இல்லையா. அப்படி விதேசத்துல இருக்க மாதிரி இவனும் அப்படி நினைத்து கொண்டு விஷயத்திலேயே பிரவர்த்திக்கிறான். அதுலயே ஆசம் இருக்கு, அங்க போகணும் இங்க போகணும் அங்க போய் இதை என்ஜாய் பண்ணணும், அப்படி இப்படியே வாழ்க்கை முழுக்கியும் வீணடித்து விஷய போகத்திலேயே பிரவர்த்திக்கிறார்கள். பிரவர்த்தமானாக பராக்பூதாக திரியகாதி யோனிம் பிராப்னுவந்தி. இப்படி இருக்கக்கூடியவர்கள் திரியக் அப்படின்னா அரிதான
ஹாரிசான்டலா வளரக்கூடியதான மனுஷ சரீரம் வரும்ன்ற நிச்சயம் இல்லை. இந்த கர்மா பண்ணா நமக்கு நிச்சயம் இருக்கா அடுத்த ஜென்மா எனக்கு இந்த ஜென்மா மனுஷ ஜென்மா தான் கிடைக்கும், நான் திரும்ப திரும்ப இதே மாதிரி என்ஜாய் பண்ண நிச்சயம் இல்லை. அடுத்த ஜென்மா நமக்கு கொசுவா பிறப்போமா தெரியாது, மரமா பிறப்போமான்னு தெரியாது, கீரியா பிறப்போமான்னு தெரியாது, பாம்பா பிறப்போமான்னு தெரியாது, பசுவா பிறப்போமான்னு தெரியாது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் கிரியங்காதி யோனின் ஒரு அனிமலினுடைய வயிற்றை போய் அடைகிறார்கள். இல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துவிட்டு இந்த ஜென்மால அந்த வேதாந்தத்தை அறியாமல் அதை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில எங்க போறாங்க, ஒரு அனிமலினுடைய அம்மாவனுடைய வயிற்றுல போக வேண்டியதாக ஆகிவிடுகிறது இவர்களுக்கு அப்படின்னு. இதை இல்லையா யோனின் பிராப்னுவந்தி ததாச்ச பகுபுரிச்ச பிரம்மோபனிஷது ருக்குவேதத்துக்கு சேர்ந்தா பகுருக்குகளை கூட்டியதாக இருக்கக்கூடிய பகுபுரிச்ச உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அந்த உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னாக்க யாவைதாயிமா பிரஜாஹா திஸ்ரோ அத்தியாயாம், இப்படி இருக்கக்கூடிய பிரஜைகள் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி கெடுத்துக் கொண்ட பிறகு என்ன தானி இமானி இவர்கள்லாம் எதை அடைகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லி உபனிஷத் சொல்றது. இவர்கள் பக்ஷியாக பிறக்கிறார்கள். இந்த விஷயங்களிலேயே பிரவர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் மெட்டீரியலிஸ்டிக்காகவே வாழ்ந்து கொண்டு ஸ்பிரிச்சுவலாகவே வாழவில்லை. இவர்கள்லாம் வயாம்சி அப்படின்னா பக்ஷி ஜென்மாவை அடைகிறார்கள். அப்புறம் வங்க அப்படின்னாரு. வங்க அப்படின்னாக்க வனவிருட்சமாக ஆகிவிடுவாங்க. யாரும் தண்ணி ஊற்றி காப்பாற்றுறது கூட இல்லை, காட்டுல தானாக இல்ல, அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸ்பிரிச்சுவலா அந்த தெய்வ நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வனவிருட்சமாக ஆகிறார்கள். அதுக்கப்புறம் அவகதாஸ்ச இல்ல, அவகதாஸ்ச வகதா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மரங்களாக ஆகி நிரப்பதாக அல்லது சர்ப்பாதிகளாக இல்லையா, பறவையாகவோ விருட்சமாகவோ இல்ல பாம்பு போன்றவைகளாகவோ ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட காமானுசாரி புருஷா காமானு அனுவிஷயத்தி, இந்த காமத்தையே அனுசரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த புருஷன் அந்த காமத்தினாலேயே வினஷ்யதி நாசம் அடைகிறான், விசேஷமாக நாசம் அடைகிறான். அவனுடைய காமனை அவனை எப்படி பழி வாங்கிட்டு பாருங்க அப்படின்னு பக்ஷத்திச்ச அதே உபனிஷத் மேல போய் இதையும் சொல்றது. தஸ்மாத் புனகா மித்யார்த்த யோகா கதிஹி நித்யா. இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சார் மித்யா இந்த பொய்யான இந்த விஷயங்களை ஈடுபட்ட யோகா அதுலயே அட்டாச்மெண்டா இருக்கக்கூடியவனுடைய கதி நித்தியம்னு ஏன் சார் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா, திரும்ப திரும்ப இவன் அடுத்த ஜென்மால அவனுக்கு சான்ஸ் போச்சு. இவன் பிராமண ஜென்மால பிறந்தா இவனுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கான சான்ஸ், நல்ல குரு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை விட்டுட்டான், கை விட்டுட்டான். இப்ப அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது. அந்த ஜென்மால போய் அவனுக்கு எப்படி படிக்கிறதுக்கான சான்ஸ், வேதாந்தத்தை அறிவதற்கான சான்ஸ், இப்படியே தானே போயிருது. ஆகையினால மித்யார்த்த யோகாம் இக அந்தராத்மா இல்லையா, இந்த அந்தராத்மாவை அறிய முடியாக ஆகிறது. வித்யாபூத விஷய சம்யோகேன, இந்த வித்யா விஷயங்களோட இவன் அட்டாச்மெண்ட் வைத்ததுனால அபிகத அந்தராத்மா, இவனுடைய உண்மையான சொரூபம் இறைவனாக இருக்கும் பொழுது அதை இவன் உல்லங்கனம் பண்ணி அதை அடிச்சுட்டான் அந்த எண்ணத்தையே இல்லையா. அதை கிண்டல் வேற பண்றான். நான் எப்படி இறைவனாவேன் வேற இவன் கேட்டு இன்னும் கொஞ்சம் மேலும் இருக்கிறது. இது தெரியாதது ஒரு பாவம், அதை நிந்தனம் பண்ண பாவம், இது எல்லாத்தையும் அடிக்கட்டி இந்த அபிகதா அப்படின்னாக்க அத அழிக்கப்பட்டது, இந்த எண்ணமானது நாசம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா. ஆகையினால அபிகத சுவாபாவிக பிரம்மாத்ம பாவகா இல்லையா, இந்த பிரம்மாத்ம பாவத்தை இவன் அடிபட்ட காரணத்தினால், இதை நினைக்காமல் போன காரணத்தினால இவன் என்ன பண்றான், எப்ப பார்த்தாலும் ஸ்ரீயாதி விஷயான், ஸ்ரீ பணம் இல்லையா குடும்பம் இதிலேயே புத்தியானது ஸ்மரித்து கொண்டே இருக்கிற காரணத்தினால அவன் தானே திருப்பி திருப்பி அதையே உபாசித்துக் கொண்டிருக்கான். திருப்பி திருப்பி அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால
ந பரமாத்மானம் சமந்ததா, இவன் பரமாத்மாவாக இருக்கிறதை எப்பொழுதும் உணர்வதே ந அப்படின்றார். உணர்வதே இல்லை. அதுதான் இவனுடைய அழிவுக்கு காரணம், மிருத்யு வசம் இவன் போவதற்கு காரணம் அப்படின்னு 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ மேலும் இதை இன்னும் கொஞ்சம் சொல்ல போறார். இந்த நமக்கு வைராக்கியம் வரணும், மிருத்யு வசத்துல போகக்கூடாது, வேதாந்த சித்தனம் வரணும் என்று மெனக்கெட்டு இப்படியெல்லாம் சதத்து ஜாத்தியர் வேதாந்த தத்துவங்களை, உபனிஷத் தத்துவங்களை எல்லாம் திருதராஷ்டிரருக்கு சொல்லியிருக்கார். இந்த அழகிய தத்துவங்களை எல்லாம் பார்த்து ஆச்சாரியால் ஆசைப்பட்டு இதுக்கு பாஷ்யம் எழுதினார். எப்படி 10 ஸ்லோகம் பார்த்தோம். 11வது ஸ்லோகம் அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.